நெக்ஸ்ட் ஒன் இந்தியா அண்டு பங்களாதேஷ். நம்ம இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். பங்களாதேஷ் அப்படின்னா தமிழில் வந்து வங்கதேசம், வங்காளம் அப்படின்னு அழைப்பாங்க. இந்தியா வாஸ் த ஃபர்ஸ்ட் நேஷன் டு அக்னாலேஜ் பங்களாதேஷ் ஆஸ் அன் இண்டிபெண்ட் கண்ட்ரி. அதாவது பங்களாதேஷ் வந்து விடுதலை அடையணும் அப்படின்றத முதல்ல அங்கீகரித்த நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா தான். India and Bangladesh share the longest and land boundary of 4096.7 kilometers. அதாவது இந்தியாவும் பங்களாதேஷும் தன்னுடைய எல்லைகளை பார்த்திங்கன்னா 4096.7 கிலோமீட்டர் அளவுக்கு எல்லைகளை வந்து விரிவுபடுத்திக்கிட்டாங்க. India has plans to implement to proposed rail connectivity between Agartala and Ahaura. அதாவது நெக்ஸ்ட்டு என்ன பண்ணது பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து என்ன பண்ணிருந்துச்சுன்னா அகர்தலாவிலேருந்து அகவுரா வரலும் தன்னுடைய ரயில் பாதையை வந்து பிளான் பண்ணி அமைச்சிக்கிட்டாங்க. Bangladesh has granted India road transit facility through its territories from Kolkata to Agartala via Dhaka under BBIN MBA. அதாவது டாக்காவிலேருந்து என்ன பண்ணாங்கன்னா நம்ம இந்தியாவில் உள்ள கொல்கத்தாவிலேருந்து அகர்தலா வழியாக என்ன பண்ணால் டாக்கா வரலும் தன்னுடைய சாலை போக்குவரத்தை வந்து அமைச்சிக்கிட்டாங்க. அந்த BBIN அப்படின்னா பங்களாதேஷ், பூட்டான், இந்தியா, நேபாள். MBA அப்படின்னா மோட்டார் வெஹிக்கிள் அக்ரிமெண்ட், அதாவது போக்குவரத்து சாலை போக்குவரத்து அக்ரிமெண்ட்டை வந்து அமைச்சிக்கிட்டாங்க இந்தியாவும் பங்களாதேஷும். நெக்ஸ்ட் ஒன் த ஃபாரக்கா அக்கார்ட் அண்ட் ஷேரிங் ஆஃப் கங்கா வாட்டர் சைன்டு இன் 1977 இஸ் த ஹிஸ்டாரிக் அக்ரிமெண்ட். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவும் பங்களாதேஷும் கங்கை நதியை என்ன பண்ணாங்கன்னா ரெண்டு பேரும் பகிர்ந்துக்கிட்டாங்க. எந்த ஒப்பந்தத்தின் மூலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பராக்கா அக்கார்டு அக்ரிமெண்ட். அந்த ஒப்பந்தம் மூலமாக வந்து ரெண்டு பேரும் நதி நீரை வந்து பிரிச்சுக்கிட்டாங்க. இந்த அக்ரிமெண்ட்டை என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வரலாற்று ஒப்பந்தம் அப்படின்னு இதை வந்து அழைக்கிறாங்க. இந்தியா அண்ட் பங்களாதேஷ் ஷேர் 54 காமன் ரிவர்ஸ் அண்ட் த bilateral joint river commission is working to maximize benefits from common river system. அதாவது இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 54 காமன் பொதுவான ஆறுகள் இருந்துச்சு. இந்த ரெண்டு நாடும் என்ன பண்ணுச்சுன்னா இரு நாட்டு கூட்டு நிதி ஆணையம், அதாவது பைலேட்டரியல் ஜாயிண்ட் ரிவர் கமிஷன் அப்படின்ற ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி ரெண்டு பேரும் அந்த நீர் மூலயமா நிறைய பலன்களை அடைஞ்சிக்கிட்டாங்க. The government of India provides grant assistance for project under aid to Bangladesh for the construction of building, laboratories, dispensaries and deep tube wells. அடுத்தது இந்தியாவுடைய அதாவது பங்களாதேஷத்துக்கு வந்து நிதி அப்படின்னு சொல்லி இந்தியா வந்து நிறைய கிராண்ட்னா மானியங்களை வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க. அந்த மானியம்லாம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பில்டிங் கட்டடங்களுக்கு, லெபார்ட்டரி இந்த ஆய்வுக்கூடங்கள்லாம் இருக்கு இல்லையா அதுக்கு, டிஸ்பென்சரி மருத்துவங்களுக்கு, டீப் டியூப் வெல்ஸ் அப்படின்னா ஆழ்குழாய் கிணறுகள்னு அர்த்தம். இதெல்லாம் அமைக்கிறதுக்காக இந்தியா வந்து பங்களாதேஷ்க்கு வந்து மானியம் வந்து கொடுத்தாங்க. இன் அடிஷன் ஸ்காலர்ஷிப் ஆர் கிராண்டட் பை ICCR, அதாவது இந்தியன் கவுன்சில் ஃபார் கல்ச்சுரல் ரிலேஷன்ஸ், எவ்ரி இயர் டு ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் பங்களாதேஷ் அண்ட் இட் ஹேஸ் இனிஷியேட்டட் எ தாகூர் சேர் இன் யூனிவர்சிட்டி ஆஃப் டாக்கா. அடுத்தது என்ன பண்ணாங்கன்னா நம்ம இந்தியா வந்து பங்களாதேஷில் உள்ள மாணவர்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் வந்து நிதியுதவி வந்து கொடுத்தாங்க ஒவ்வொரு வருஷமும். அடுத்தது தாகூர் அறிக்கை அப்படின்ற அறிக்கையை வந்து டாக்கா பல்கலைக்கழகத்துக்கு வந்து இந்தியா வந்து அமைச்சு கொடுத்தாங்க. Both the countries jointly inaugurated the construction of 130 kilometers Bangladesh-India friendship pipeline between Siliguri in West Bengal and Barpatpur. அதாவது 130 கிலோமீட்டர் அளவுக்கு என்ன பண்ணாங்கன்னா அதாவது சிலிகுரியிலேருந்து பர்பதிபூர்
அப்படின்றதுக்கு பைப்லைன், அதாவது இந்தியா ஃப்ரெண்ட்ஷிப் பைப்லைன் அப்படின்னா நட்புறவு குழாய் போக்குவரத்து அப்படின்ற ஒரு அமைப்பை வந்து 2 நாடுகளுமே வந்து இணைஞ்சு வந்து அந்த அமைப்பை வந்து ஏற்படுத்தினாங்க. இந்த டீன்பிகா corridor is the strip of land belong to India on the West Bengal Bangladesh border which was leased to Bangladesh in 2011. டீன்பிங்கா அப்படின்ற இதை என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலுக்கும் பங்களாதேஷுக்கும் இடையில் அது வந்து ஒரு குறுகலான ஒரு பாதை. அந்த பாதையை வந்து என்ன பண்ணுச்சுன்னா 2011 நம்ம இந்தியா வந்து பங்களாதேஷ்க்கு வந்து லீஸ்க்கு குத்தகைக்கு கொடுத்தாங்க.